ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. அப்படி சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ரெண்டு பேருமே இந்த ஃபுட்ஸை வந்து மஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அதாவது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, மாதமாக இருக்கிற பெண்கள், இது வந்து டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னா ப்ராய்லர் சிக்கன், அதோட முட்டை. இப்போ வந்து நமக்கு ஃபாரின்ஸில் மட்டும் இல்லை, இந்தியாலேயும் கூட ப்ராய்லர் சிக்கன் தான் விற்கிது. சிக்கனில் கேஎஃப்சி அது இது ஃப்ரைடு சிக்கன் என்னென்னமோ போடுறாங்க. அந்த கிரில்டு சிக்கனு, முழு கோழி, சுத்துக்கோழி என்னென்னமோ விற்கிறாங்க. எல்லாமே ப்ராய்லர் சிக்கன் தான். அந்த முட்டை அது வந்து அதுவும் ப்ராய்லர்லேருந்து வர முட்டையாக தான் இருக்குது. ரெண்டுமே வந்து இப்போ நிறைய பிள்ளைங்க சாப்பிட்றாங்க, சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க பொம்பளை பிள்ளைங்களாம். அது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. ப்ராய்லர் சிக்கன் நீங்கள் அதை சாப்பிடும் போது ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் சீக்கிரமாக பிள்ளைங்க வயசுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடி சாப்பிட்டாங்கன்னா கருச்சிதைவு, அபார்ஷன் ஏற்படுது. ஸோ சாப்பிடக்கூடாது. அதோட முட்டை, ப்ராய்லர் சிக்கன் ரெண்டுமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களும் இந்த ஹார்மோன்ஸ் மாற்றி விடுது, ஆண்களும் இந்த சிக்கன் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த முட்டையும் அவாய்ட் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் வாங்கி சாப்பிடுங்க. அப்படின்னா நீங்கள் முட்டையும் சிக்கனும் மொத்தமாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷு, மட்டன் அந்த மாதிரி இது உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. லேடிஸ் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற லேடிஸும் அதைத்தான் நான் சொல்கிறேன். ஹார்மோன்ஸ் எல்லாம் மாற்றி விடுது. அதனால நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது இயர்லி உங்கள் ப்ரெக்னென்ட் ஆனால் கூட மிஸ்கேரேஜ் ஆகிடுது அது. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ராய்லர் சிக்கனு, ப்ராய்லர் முட்டை தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு கட்டுப்படுத்திக்கோங்க அதெல்லாம். அப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும், ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற ஆண்கள் பெண்களும் 3 பேருக்கு பொதுவாக சொல்கிறது, ப்ராய்லர் சிக்கன் சொன்னேன் இல்லையா, முட்டையும் சொன்னேன், அதோட முட்டை 2 சாப்பிடக்கூடாது. அப்புறம் டீ, காஃபி ரெண்டும் நீங்கள் குடிக்கக்கூடாது. கேஃபீன் இருக்குது, அதுவும் உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஏற்படுத்தி விடும். ஆண்களுக்கும் அதோட இது அதிகரிக்கும், அந்த டாக்ஸிக் அதிகரிக்கும். மாதமாக இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப கெடுதல். சீக்கிரமாக இப்போ வயிற்றில் இப்போ 6-7 மாதம் குழந்தையா இருக்குன்னா ப்ரீமெச்சூர், சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்துடும். அந்த கேஃபீன்லாம் கேஃபீனில் உள்ள கலந்துருக்கு, டீயில் கூட கலந்துருக்கு. டீலேயும் ஒரு சாதாரண டீயில் ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் இருக்குது கேஃபீனு. காஃபின்னு சொல்லவே வேணாம், நிறையா கேஃபீன் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் குடிக்காதீங்க. இந்த மஸ்ட் அவாய்ட் பண்ணணும். உங்கள் வீட்டில் யாராச்சும் மாதமாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோஸ் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணாலும் இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். டீ, காஃபி மஸ்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராய்லர் சிக்கன், ப்ராய்லர் அதோட முட்டை இதெல்லாம் சாப்பிடாதீங்க. கடல் உள்ள சீ ஃபுட்டில் நல்லா சாப்பிடலாம். எல்லாமே சீ ஃபுட் நல்லது உடம்புக்கு. அப்புறம் வந்து ஃபுல் ஃபேட் தயிர் எடுக்காமல் லோ ஃபேட் தயிர் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் உணவு வந்து எது நான்வெஜ் சமைச்சாலும் மஞ்சத்தூள் போட்டு சமைங்க. அதான் கிருமிகள்லாம் அதில் இருக்கிறதுலாம் சாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய்.